ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வீலாக். இந்த வீலாகில் நம்ம பார்க்க போகிறது நாஷிக். பூனாலேருந்து ஒரு 6 hours ட்ராவலில் இருக்குது நாஷிக். ஸோ நாஷிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஸ்ரீ சாய்பாபா கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. ஜோதிர்லிங்கம் 2-3 ஜோதிர்லிங்கம் அங்கே இருக்குது. ஜோதிர்லிங்கம் இல்லாமல் நிறைய இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு ட்ரிப்பாக 2-3 பிளேசஸ் கவர் பண்ணலான்னு போனோம். எப்போவுமே யூஸ்வலாக நாங்கள் அப்படி தாங்க போவோம். ஒரு பிளேஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது சுற்றி இருக்கிற பார்க்க வேண்டிய இடங்கள் என்னன்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பிளேசஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் போவோம். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், ப்ளேஸே ரொம்ப அமேசிங்காக நல்லா இருக்குங்க. இந்த மகாராஷ்டிரா பூனாவை சுற்றி இருக்க பிளேசஸ் எல்லாமே மான்சூனில் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், மலையை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல பச்சை பசேல்னு நல்லா இருக்கும். வெதரு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீலாகில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தோம். சின்ன ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தோம், ராந்தே வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு. நாஷிக்கில் இருக்க, அதுக்கப்புறம் நாஷிக்கில் இருக்க வைன்யார்ட் பார்த்தோம். வைன் செய்கிறாங்கல்ல, மேனுஃபேக்சர் பண்ணுற சூலா வைன்யார்டுன்னு சொல்லிட்டு வைன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இந்த 2 பிளேஸஸை நான் இந்த வீலாகில் கவர் பண்ணுறேன். இன்னொரு ஒரு பிளேஸ் இருக்குது, அது எக்ஸ்க்ளூசிவாக வேறு வீலாகில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ண வாட்டர் ஃபால் bandhardaraன்னு ஒரு வாட்டர் ஃபாலு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்னென்னா, மான்சூனில், இது ஆஃப் மான்சூனில் நாங்கள் போயிருக்கோம். ஸோ மான்சூன் டைம் தான் நல்லா மழை பெய்யும் போது அங்கே அம்ப்ரெல்லா மாதிரி வாட்டர் ஃபால் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகும்போது கொஞ்சம் மிட் ஆஃப் சீசனாக ஆகிடுச்சு. ஸோ லேட்டர் மான்சூன் தான் போனோம். அதனால் தண்ணி ரொம்ப இல்லை. அதனால் என்னென்னா வெறும் அங்கே டேம் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம், என்ன பார்க்கலாம், வேறு என்ன பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, இங்கே ராந்தேன்னு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கலாம், அது இன்னும் நல்லாவே இருக்கும், சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் குயிக்காக அந்த டேமை பார்த்துட்டு இப்போ அந்த ராந்தே வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், இப்போ இந்த வாட்டர் ஃபால் தான் அது போயிட்டுருக்கோம். இதுக்கு வெளியில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, ஒரு தேவி கோவில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வாட்டர் ஃபாலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபாலில் பார்த்திங்கன்னா 3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வாட்டர் ஃபால்லாம் எப்படின்னா, சில இடத்துல டைரெக்டாக கீழே இறங்கி போய் நம்ம தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில வாட்டர் ஃபால்ஸ் எதுவுமே நம்ம கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க, போய் நிற்கிறது பார்க்குறதுக்கு கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த bandhardaraலேருந்து ஒரு 10-9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து வர தண்ணி தான், அந்த டேம்லேருந்து வர தண்ணி இது வழியாக எக்ஸிட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சின்ன ஓடம் மாதிரி தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, தெரியுதில்ல, இது மாதிரி அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பிரிட்ஜில் ஏறி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் போய் பார்க்கணும். அங்கேருந்து வியூ வேறு மாதிரி தெரியும். ஸோ இப்போ அந்த அடுத்த செகண்ட் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள், சுற்றி இந்த மலை எப்படி இருக்குது, 2-3 ஆடுங்க மேய்ச்சிட்ருக்கு. இது நேச்சர் அட் இஸ் பெஸ்ட்டு தாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மான்சூன் ரீஜனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த பிரிட்ஜு. நாங்கள் செகண்ட் பிரிட்ஜ் போயிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த எண்டில் போனால் தான் நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், அப்பா தண்ணி எப்படி வருது பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். ஸோ இது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை யாரையும் கீழே இறங்க விட மாட்டாங்க. இந்த மகாராஷ்டிராவில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் சில வாட்டர் ஃபாலில் தான் கீழே இறங்கி நம்ம குற்றாலம் அந்த மாதிரி போய் குளிக்க முடியும். சில ஃபாலில் நம்ம தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். பிகாஸ் அது மேபி டேஞ்சரஸ்னால யாரையும் சேஃப் இல்லைன்றனால அனுப்ப மாட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த செகண்ட் வியூ பாயிண்ட்டில் கிட்ட போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், வந்துட்டோம். எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த சவுண்டே எப்படி கேட்டுது தெரியுங்களா? பாருங்கள், அப்படியே அந்த வாட்டர் ஃபால் ஓடிட்டுருக்கு தண்ணி.
அப்படியே பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு பால் ஒயிட் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒயிட்டில் வருது. அவ்வளோ சவுண்ட் அது கிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு மேலேருந்து தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஆனால் வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு, செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வியூ சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி வாட்டர் அந்த ஸ்மோக்கு கஷ் அவுட் ஆகி வருது, அப்புறம் கீழே போகுது, அப்புறம் தண்ணி ஓடுது லேக்காக. ஸோ இதுவும் மவுண்டன், 2 மவுண்டனுக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம், பார்த்தோம், பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த சூலா vineyard சொல்லிட்டு அங்கே வந்து வைன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து பார்க்க வேண்டிய இடங்க. இது வந்து ஒரு half a day அல்ல 1 day இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ அதை ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். நாஷிக்கில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். பாருங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்டே பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எழுந்து நாங்கள் வந்து அந்த சூலா vineyardக்கு போனோம். நாஷிக்லேருந்து இது கொஞ்சம் கிட்ட தான் போயிட்டுருக்கோங்க. இது டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பர் ஹெட் வந்து 800 ஒரு 900. அங்கே வந்து 2-3 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அந்த டிக்கெட்டு ஒரு ஃபுட்டு ஒரு மீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த வைன் பற்றி வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சீசனில் பண்ணுறாங்க, அதோடய ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு ஒரு டூர் மாதிரி கொண்டு போய் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வைன் டேஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சொவீனியர்ஸ் ஷாப்பிங்கு அதெல்லாம் வாங்கலாம். அப்புறம் கிட்ஸுக்கு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது, ஆக்டிவிட்டி. அப்புறம் ஃபோட்டோ பூத் இருக்குது, பெரிய வைன் பாட்டில் மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத்தெல்லாம் இருக்குது. இதை மாதிரி அங்கே ஒரு half a day to 1 day ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் அந்த பாருங்கள் சூலா என்ட்ரன்ஸ். நம்ம வந்துட்டோம். சூலா என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக வந்து பார்த்துங்க இது எல்லாமே கிரேப்ஸ் தாங்க. ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம், அவங்களோட ஓன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் தான் அவங்க தயாரிக்கிறத சொல்கிறாங்க. சுற்றி ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், இது சும்மா வந்து ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. எல்லா வைன் பாட்டிலும் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இது கையிலலாம் எடுக்க முடியாதுங்க, ஃபுல்லாக ஃபிக்ஸட் தான். அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வெளியிலே வந்து ஒரு பெரிய வைன் பாட்டில் இருந்தது, ஃபோட்டோ பூத்து. அது நான் வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். ஒரு சின்ன மினி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு அந்த ஃபுட் கூப்பன் மெயில் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் லஞ்சு. ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அந்த வைனோட வந்து அதை வந்து ஜஸ்ட் வெறும் மேனுஃபேக்சரிங் இடத்துலே வந்து இந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டு பப்ளிக்குக்கும் வந்து ஒரு டூர் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் என்னென்ன பிளேசஸ் என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனோம். போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் டைமிங் கொடுத்துட்டாங்க. இந்த பேட்சில் டூருன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் வாங்கினது பொறுத்து அந்த டைம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது எங்கள் பேட்ச் வரத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 20-30 மெம்பர்ஸ் ஒரு பேட்சில் அனுப்புவாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், அதே அந்த வைன் பாட்டில் வந்து அடக்கி வச்சுருந்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ வாங்கிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதை தான் வந்து இந்த டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃபுல் பேரல் ஃபுல்லாக வந்து அந்த திராட்சையை கூட்டின்னு போய் வச்சுடுவாங்கங்க. அந்த பேரல்லேருந்து திராட்சையை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த உடன் பேரல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 6 months 1 இயர்ஸ் டுகெதர் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்களாம். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் இதில் வந்து அப்படியே வந்து நல்லா கெடாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பெஷலாக வந்து இந்த பேரல்ஸ் வந்து பெரிய ஒரு ஃபாரின்லேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. வெளியில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை ஒரு சிலிண்டரு, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிரேப்ஸ் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க சில டேஸ்க்கு. அதுலேருந்து அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க.
என்னால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க பேசி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டூரை நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட வைன் டேஸ்டிங் வந்து செஷன். அவங்களோட வந்து வெரி காஸ்ட்லி ஹையஸ்ட் ப்ரைஸ்டு வைன் வந்து டேஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொவீனியர்ஸ், டிஷர்ட்ஸு, கேப்ஸு எல்லாமே விற்கிறாங்க. வைனும் இருக்குது. எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஜார்ஸு, கப்ஸு, கிளாஸஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. சொவீனியர்ஸ், டிஸ்ப்ளே கப்ஸு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நான் வேறு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து நாங்கள் என்ன போகணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.